பாருங்க இந்த டெசர்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு எச்ச ஊறும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜில்லுன்னு சாப்பிடும்போது இது செய்யறதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து நான் ஃபஸ்ட்டே கேரமல் புட்டிங் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதே பவுடரை வச்சு நான் வேறு மாடலில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது பாருங்கள். இதுக்கு ஒரு 1/4 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டு, தேவைக்கு சர்க்கரை. இந்த பவுடர்லேயே வந்து சுகர் கலந்துருப்பாங்க. ரெடிமேட் பவுடரில் நம்ம சுகர் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம ரவை எடுக்கிறோம் இல்லையா பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பில் வந்து ஒரு பேன் அகலமான பாத்திரம் வச்சுட்டு பால் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கலக்க வேணாம். நல்லா கொதி நிலையில் வரும்போது நல்லா பால் கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. பொங்கி வரும் பாருங்கள். அந்த கேப்பில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி போட்டு பாருங்கள். இந்த பவுடரில் சுகரும் கலந்துருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் சுகர் போட்டால் போதும். அதிக சுகர் தேவையில்லை. நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டால் போதும். பாருங்கள், இது கலந்து விடுங்க. நல்லா ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும். பால் வந்து கொஞ்சமாக சுண்டி வர மாதிரி வரணும். கொஞ்சம் திக்காக வர மாதிரி நீங்கள் கலந்து விட்டே இருங்க. பாருங்கள், நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா சுகர் கொஞ்சம் தேவைப்படுது. பாருங்கள், நான் எடுத்த கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா சுகர் போடலை. இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் உங்கள்கிட்ட ரெடிமேட் கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரு, கொஞ்சமாக கலரு, அப்புறம் வந்து ஒரு 4 சொட்டு எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் இல்லை எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து சேர்த்திக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இது கலந்து வச்சுருக்கேன் தனியாக. பால் வருங்க பாருங்கள். நல்லா ரவை எல்லாம் வெந்து வந்துருச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுக்கிற பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். நான் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பவுடர் பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கலந்து விட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக வரும். பால் கொஞ்சமாக சுண்டி வரும். அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வைங்க. பொங்கி வந்துடும். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போடலாம். அதே மாதிரி கேரமல் கூட நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக செய்யலாம். 2 ஸ்பூன் சுகர் வந்து ஒரு பேனில் போட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு கிளறிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மெல்ட் ஆகி வரும் சுகர். அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இறக்குனிங்கன்னா கேரமல் ரெடி ஆகிடும். இதையும் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது. இது நல்லா ஆறணும். சூடெல்லாம் போன வாட்டி நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரம் மூடி போட்டு மேலே செட் பண்ணி வைக்கலாம். 4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. பாருங்கள், இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே அதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது. நம்ம கூடுதலாக எசன்ஸ் வேணும்னா ஒரு 4 சொட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற எசன்ஸே போதும். பாருங்கள், ஒரு 4 சொட்டு எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது போடுறதால நல்லா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆறின வாட்டி எசன்ஸ் கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஆறி வருது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை பாருங்கள், தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்லா செட் ஆனால் கெட்டி ஆகிடும். மினிமம் வந்து ஒரு 4 மணி நேரம் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். பாருங்கள், மூடி போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், நான் 3 மணி நேரம் தான் ஆச்சு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை கத்தியில் ஓரம் கொஞ்சமாக எடுத்து விட்டு இப்போ வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம கவுத்துடலாம். பாருங்கள், எப்படி வந்திருக்கு சூப்பராக. இப்போ வந்து நம்ம கேரமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த கேரமல் பவுடர் இல்லைனாலும் வீட்லேயே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுங்க. ஜில்லுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் தேவையான அளவு எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு மூடி வச்சுடுங்க, ஒரு பிளேட் ஏதாவது போட்டு. பாருங்கள், ஸ்லைஸ் போட நல்லா வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும். நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இதை நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு காமிச்சிட்டு வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கு வெளியில் எதேதோ வாங்கி தரதை விட இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. வீட்லேயே உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.